நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ஆன்சர் கீ, அதாவது 100 கொஸ்டினுக்கு 100 ஆன்சர் இருக்கிற ஆன்சர் கீ, ஒரிஜினல் ஆன்சர் கீ நம்ம இப்போ பார்க்கலாம். செக் பண்ணவங்க ஒன் டைம் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ஜென்ரல் தமிழுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். 100 கொஸ்டினுக்கு வந்து 40% மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 60 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். இதில் நீங்கள் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தாங்க 35லேருந்து 37 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் கரெக்டான ஆன்சருக்கு. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 18 ஆன்சர், ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 27 ஆன்சர், ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 36 37 ஆன்சரும், ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 17 ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பகுதி ஆ பார்க்கலாம், தமிழ் பார்க்கலாம். மரபு பிறைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை கூவும், கூகை குணுகும், கூகை குளரும், கூகை அலரும். விடை தெரியவில்லை. ஆப்ஷன் சி கூகை குளரும். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இதுதாங்க கரெக்ட். ஆப்ஷன் டி தாங்க கரெக்டு. வேலை வாய்ப்புகளின் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது இப்போ. அதை இதுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பீட்டா கொஸ்டின் பேப்பருங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பீட்டா. 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் டி பசுங்க கரெக்ட் ஆன்சர். பொருந்தா சொல்லை கண்டறிக. 3 எதுகை ஆப்ஷன் டி. அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று 1 2 அப்படி கொடுத்துருக்காங்க, எது சரி எது தவறு அப்படி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பி கூற்று 2 மட்டும் சரி கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? ஆப்ஷன் டி பாரதியாருங்க. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி மூதுரைங்க. பொறுத்துக அப்படி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சருங்க. அதாவது 2 4 1 3. சரியான இணைகளை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி 1 மற்றும் 3 சரின்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். முடியரசன் இயற்றாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நீலமேகம் பி கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் சிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் சொன்னது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன் தான். தமிழ் பேப்பரில் 100 கொஸ்டினில் பாரதிதாசன் மட்டுமே 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கரெக்டான இதை பொறுத்துக்க. நீங்கள் பெண்பா ஆசிரியப்பா கழிப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா டி கரெக்ட் ஆன்சருங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோல்டு பிஸ்கெட் கேட்டிருக்காங்க, தங்க கட்டி தாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிங்க கரெக்ட் ஆன்சர், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா குமரி கண்ட நோக்கி குமரி கொடு இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோற்று கட்டாலை கரெக்ட் ஆன்சர். புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஊஎஸ்ஆ கரெக்ட் ஆன்சருங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களை ஆன நூல் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறுந்தொகை ஐங்கூர் நூல்கள். இதுக்கு வந்து பி அண்ட் சி வந்து கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணலைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான இணையை தேர்வு செய்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி மற்றும் டி சரின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவே ராவுக்கு பெரியார் என்ற பட்டமும், அந்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா கவிஞர். ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க கேட்டு கரெக்ட் ஆன்சருங்க. தனித்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்தெழுதுக. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனி. தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தா கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய
பொருளை கண்டறிந்து எழுதுக. ஆப்ஷன் சி மதில் கரெக்ட் ஆன்சருங்க. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஆப்ஷன் ஏ பெரிய கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மலை, கடல், ஆறு, உயிர், கடல் கரெக்ட் ஆன்சர் பிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என்று பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி திருவிக கல்யாண சுந்தரம் கரெக்ட் ஆன்சருங்க. சரியான கூட்டை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் எது கரெக்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏங்க அனைத்தும் சரி. அடுத்து 32 பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 கொடுத்துருக்காங்க. எது சரி தவறுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று 2ம் சரிங்க. சி கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து நீங்கள் பார்த்து திருக்குறள் உணர்த்தும் கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஏற்றுமதி நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்மை சிங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 34 பார்த்தீங்கன்னா கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாண்டியர்களுங்க. புலவர்களால் எழுதப்பட்டு தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தி ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்தது சரியான இதை நீங்கள் பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் டிங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான தொடரை கண்டறிக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சிங்க கரெக்ட் ஆன்சர். 37 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியான தொடரை கண்டறிக. அடுத்து பார்த்தீங்கன்னா டி 38க்கு ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான அகரவரிசையை தேர்வு செய்யுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 39க்கு பிங்க கரெக்ட் ஆன்சர். பேர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. 40க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பிங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா தேடு வினைமுற்று சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடிய, தேடினார், தேடி, தேடுதல் ஆப்ஷன் பி தேடினார் கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவாக பருவங்களை எத்தனை? 7 கரெக்ட் ஆன்சருங்க பி சி. அடுத்து பார்த்தீங்கன்னா உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கியம் வகை எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பல்லுங்க. 45 பார்த்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி நான் கண்ட பாரதம். பெரிய புராணத்தில் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்புகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோழ நாடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளை அச்சிட்டு அளித்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பூவே சாமிநாதன். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஊரும் பேரும் ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சருங்க 48க்கு. அடுத்து 49 பார்த்தீங்கன்னா தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களையே இயற்றமிழ் மாணவர்கள் எனவும் பெயரிட்ட அழைத்தவர். ஆப்ஷன் சி இங்கே 49க்கு பரிதிமார்க்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 50 பார்த்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? ஆப்ஷன் சி இங்கே 50 தூத்துக்குடி. அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. சாலச் சிறந்தது தொடரின் வகையை அறிக அப்படின்னு டிங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா பெயர் சொற்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏங்க கரெக்டு. பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏங்க ஏசி. அடுத்து 54 பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் பார்த்தீங்கன்னா சித்தர்கள். ஆப்ஷன் பிங்க. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. கும்மிப்பாட்டு, வில்லுப்பாட்டு, பள்ளுப்பாட்டுங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. காலமேக புலவர். ஆப்ஷன் சிங்க. மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி அழகிய சொக்கநாத புலவர். இக்கூற்று யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏங்க. நீல பொய்களின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் அப்படின்னா அர்ஜுனன் கரெக்ட் ஆன்சர் ஏங்க 58. 59 பார்த்தீங்கன்னா ஆத்தூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆத்தூர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சிங்க பெருந்தலைவர் காமராஜருங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுப்பித்தவர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜி போப். வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்தினார். 62 ஏங்க கரெக்ட் ஆன்சர். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். ஆப்ஷன் டிங்க கரெக்ட் ஆன்சர். எவ்வகை வாக்கியம் என கண்டறிய கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். ஆப்ஷன் சி
பொருள் மர எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. 65 நீங்கள் பார்த்தீங்கன்னா டிங்க அரசு ஆணை பிறப்பித்தது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். ஆப்ஷன் சிங்க. இங்கு நகர பேருந்து நிற்குமா? சரியான பதிலை தேர்வு செய்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கரெக்ட் ஆன்சருங்க. 69 பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகரர். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சருங்க. 70 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தருங்க. கரெக்ட் ஆன்சர். அடுத்து இப்போ 71 பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா சித்தர்கள். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் பிங்க மூவலூர் ராம. 73 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏங்க 1730. கரெக்ட் ஆன்சர். அடுத்து 74 பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏங்க இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து 76 பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம் பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பிங்க ஆழ்வார் திருநகரி. 77 பார்த்தீங்கன்னா ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏங்க வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. நிலைத்து நிற்கும். ஆப்ஷன் சிங்க கரெக்ட் ஆன்சர். 79 பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினையை தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சிங்க ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செய்வினை வாக்கியம்ங்க. கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சோறு உண்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. 1800 இது ஆப்ஷன் சி 4 3 2 1ங்க கரெக்ட் ஆன்சர். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏங்க ஆகஸ்ட் 9ஆம் நாள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஸ் நூலாகும் தெய்வம் மணிமாலை. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஞானப்பச்சிலை என்ற வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவல்லிங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னீர் வழக்கம். இதுக்கு ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ தொல்காப்பியம் கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எது? பட்டினப்பாலை கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறிக. ஆப்ஷன் சிங்க நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்க கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்தது மோனித்தோடை டேஸ் வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்பாடலில் அமைந்துள்ள மோனி சொற்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புனிதமுற்று புத்தகச்சாலை கரெக்ட் ஆன்சருங்க. ஆப்ஷன் பிங்க 90. 91 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சிறிய உலகங்க சி கரெக்ட் ஆன்சருங்க. 92 பார்த்தீங்கன்னா எடுப்பு எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடித்தல். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டலிர் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சிங்க தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம். கலம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பிங்க களம் ப்ளஸ் பகம். அடுத்து பார்த்தீங்கன்னா பீலி சூட்டிய பிறகு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா அகநானூறுங்க கரெக்ட் ஆன்சர். அடைமொழியால் குறிப்பு பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள். 97 பார்த்தீங்கன்னா பொருத்தமான விடையை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏங்க 3 4 1 2. அடுத்து பார்த்தீங்கன்னா இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசங்க சி. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பிங்க 1812 கரெக்ட் ஆன்சருங்க. 99. 100வது கொஸ்டின் நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு கதிரியாதால் இருவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னா
கம்பர் திருவள்ளுவர் பிங்க கரெக்ட் ஆன்சர் 100க்கு. இப்போ நம்ம பார்த்ததாங்க ஜென்ரல் தமிழுக்கான 100 கொஸ்டினுக்கு வந்து 100 ஆன்சருங்க. எல்லா ஆன்சருமே கரெக்ட் ஆன்சருங்க. இதுதாங்க குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ஜென்ரல் தமிழுக்கான ஒரிஜினல் ஆன்சர் கீ.